வணக்கம் நண்பர்களே. எய்ம் கெரியர் இன்ஸ்டியூட் மதுரை சார்பாக உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆர்ஆர்பி என்டிபிசி 2024 ஆர்ஆர்பி என்டிபிசியில் 8113 போஸ்ட்டு கால்ஃபா பண்ணியிருக்காங்க. ஸ்டேஷன் மாஸ்டர், குட்ஸ் கார்டு, அப்புறம் அக்கௌண்ட்ஸ் டைபிஸ்ட்டு, கமர்ஷியலு, ஒரு 5 போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. இதில் 2 எக்ஸாம்ஸ், CPT1 CPT2, அதாவது ப்ரிலிமினரி எக்ஸாம்ஸ் அண்ட் மெயின் எக்ஸாம்ஸ் அப்படி வச்சுக்கங்களேன். இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ப்ரிலிமினரி எக்ஸாம்ஸ் எப்படி இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு CPT1 எக்ஸாம் எழுதி நீங்கள் நல்ல மார்க் வாங்கினா தான் நீங்கள் என்ன செய்ய முடியும், செகண்ட் ஸ்டேஜ் எக்ஸாமுக்கு போக முடியும். அதனால் CPT1 என்னென்ன கொஷின்லாம் கேட்பாங்க, அது எப்படி எக்ஸாம்ஸ் நம்ம எழுதணும், எந்த மாதிரி கொஷின் ஒரு ஈஸியாக வருமா கஷ்டமாக வருமா, அதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். CPT1 அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான நியூஸை நீங்கள் எல்லாத்துக்கும் சொல்லணும் மக்கள். என்னன்னா, இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் நிறையாவே கொடுத்துருக்காங்க. ஏஜ் ஜென்ரலுக்கு நார்மலாக 33 வயசு தான் இருக்கும். ஆனால் இப்போ 36 வயசு வரைக்கும் எழுதிக்கலாம். ஜென்ரல் கேண்டிடேட் 36 இயர்ஸ் வரைக்கும் எழுதிக்கலாம். ஓபிசி 39 இயர்ஸ் வரைக்கும் எழுதிக்கலாம். எஸ்சிஎஸ்சி 41 இயர்ஸ் வரைக்கும் எழுதிக்கலாம். ஆனால் ஏஜ் நிறைய பேருக்கு சொல்லுங்கள். நிறைய பேர் 35 36 முடிஞ்சோன்னு என்ன செஞ்சுட்டோம், ஐயோ நம்மளுக்கு எக்ஸாம் எழுத முடியாது அப்படின்னு நினச்சி நிறைய பேர் எழுதாமல் இருந்துருவாங்க. இந்த ஒன் டைம் மட்டும், இந்த வருஷம் மட்டும்தான். ஏன்னா கோவிட்னால ஒரு 3 வருஷம் எக்ஸாம்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை கண்டிப்பாக நிறைய பேருக்கு சொல்லுங்கள். நிறைய பேர் அப்ளை பண்ணுங்கள், படிக்க ஆரம்பிச்சிருங்க, ரொம்ப முக்கியம் அதான். சரி, இந்த CPT1 எக்ஸாமுக்கு இல்லையா, ப்ரிலிமினரி எக்ஸாம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. CPT1 இந்த எக்ஸாமில் நீங்கள் எழுதி நல்ல மார்க் வாங்கினாதே செகண்ட் ஸ்டேஜ் எக்ஸாம் போக முடியும். அப்போ CPT1 என்ன கேட்பாங்க அப்படின்னு சொன்னால், ஜிகே ஜென்ரல் நாலேஜ் 40 கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஜென்ரல் நாலேஜ் 40 மார்க்கு, 40 கொஷின் 40 மார்க் அப்படி வச்சுக்கோங்களேன். மேத்தமெட்டிக்ஸ் 30 கொஷின், ரீசனிங் 30 கொஷின், மொத்தம் 100 கொஷின் கேட்குறாங்க. மொத்தம் 100 கொஷினை எவ்வளோ நேரத்தில் பண்ணணும்பாங்களே, 90 நிமிஷத்தில் பண்ணணும். அதாவது 1.5 மணி நேரம், 90 நிமிஷத்தில் இந்த எக்ஸாம் எழுதி முடிக்கணும். அவ்வளோ வேகமாகவும் பண்ணணும், ரொம்ப முக்கியம். அவங்க எதிர்பார்க்குறேன்னா எவ்வளோ நீங்கள் குயிக்காக இருக்கீங்க, எவ்வளோ குயிக்காக எழுத தெரியுது உங்களுக்கு, ஷார்ட்கட்டில் செய்ய தெரியணும், ட்ரிக்ஸில் செய்ய தெரியும், கான்செப்ட் பார்த்தோன்னே ஒரு சம் பார்த்தோன்னே ரீட் பண்ணி முடிஞ்சோன்னே ஆன்சர் இதே அப்படின்னு சொல்லணும். அந்த மாதிரி நீங்கள் படிக்கணும். கொஷின் ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் வரும், ரொம்ப ஈஸியாக வரும். நீங்கள் ஒரு கொஷினை எழுதி நீங்கள் சால்வ் பண்ண முடியும். ஒரு கொஷின் 3 நிமிஷம் 4 நிமிஷம் எடுத்து நீங்கள் சால்வ் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஆனால் நம்மளுக்கு தேவையான 90 நிமிஷத்தில் 100 கொஷின் பண்ணணும். அப்போ எவ்வளோ குயிக்காக பண்ணணும்னு நீங்கள் பாருங்கள், புரிஞ்சுதா? அப்போ நீங்கள் எப்படி படிக்கணும் அப்படின்னா, ஒரு கொஷினை ரீட் பண்ணி முடிஞ்சோன்னே, ஃபார் எக்ஸாம்பிள் மேத்தமெட்டிக்ஸ் வச்சுங்களேன், மேத்ஸை பொறுத்தவரையில் ஒரு கொஷினை ரீட் பண்ணி முடித்த உடனே இது ஆன்சர்னு சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்லுவாங்கனாக்க, இப்போ 8க்கும் 32 இதுக்கு மீன் ப்ரொப்போர்ஷன் அப்படி கேட்குறாங்க. மீன் ப்ரொப்போர்ஷன் அப்படின்னா ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி ரூட் எடுத்தால் மீன் ப்ரொப்போர்ஷன், தட்ஸ் ஆல், அவ்வளோதான். ரூட் ஆஃப் 4 இதுக்கு 8 அப்படி வச்சுக்கோங்க. இது எப்படி வச்சுக்கலாம், 2 × 16, இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் 16 × 16, 2 16 ஒரு 16. இதை நீங்கள் எழுதாமல் மைண்ட்லேயே சொல்லணும். இந்த 2 போட 16, 16 × 16 ரூட் எடுத்தீங்கன்னாங்க ஒரு 16 வெளியில். இந்த மாதிரி சம்ஸ் கேட்பாங்க. இப்போ ரீசெண்டாக கூட ஒரு எஸ்எஸ்சியில் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. எப்படின்னா, பிரசிடெண்ட்டை எப்படி நீக்கிறது, பிரசிடெண்ட் எப்படி நீக்கிறது, அந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். அப்புறம் ரயில்வே மினிஸ்ட்ரி யார், அவரோட நேம் என்ன, வெளியுறவுத்துறை அமைச்சரோட நேம் என்ன. இப்போ முக்கியமாக ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. என்னன்னா, ஃபோர்ட் பிளேயரை இப்போ பேர் மாற்றிருக்காங்க. அந்த பேரோட கண்டிப்பாக இந்த கொஸ்டின் இந்த ரயில்வேல வரும். ஃபோர்ட் பிளேயர் இருக்குல்லையே, அந்த மாதிரி நிற்க பார்த்து அதோடைய பேரை மாற்றியாச்சு. அப்போ அதனுடைய பேர் என்ன, இந்த மாதிரி கொஷின்ஸ் நிறையா வரும். ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் எக்ஸாம் எழுதிட்டு வந்தவங்களுக்கு அதை பற்றி தெரியும். சார் ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு, ஆனால் நிறையா கொஷின் அட்டன் பண்ண முடியலை, என்னப்பா காரணம், டைம் பத்தலை சார். ஏன் டைம் பத்தலை,
ஷார்ட்கட் படிக்கலை, நார்மல் மெத்தடில் நம்ம செஞ்சு ஒரு நார்மல் மெத்தடில் ஃபார்முலா வச்சு நீங்கள் ஒரு கொஷின் மேத்ஸில் ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் ஃபார்முலா போட்டு நார்மல் மெத்தடில் செஞ்சீங்கன்னாக்க கண்டிப்பாக டைம் பத்தாது. அப்போ நீங்கள் எப்படி படிக்கணும்? ஷார்ட்கட் ஷார்ட்கட் ஷார்ட்கட். மேத்தமெட்டிக்ஸுக்கும் ஷார்ட்கட் இருக்குது, பார்த்தோன்னே சொல்ல முடியும். ரீசனிங் ஷார்ட்கட் இருக்குது, ஜிகேக்குமே ஷார்ட்கட் இருக்குது. அப்போது நீங்கள் ஷார்ட்கட்டில் படித்தாதான் நீங்கள் வேகமாக பண்ண முடியும். இந்த மேத்தமெட்டிக்ஸை பொறுத்தவரை எல்லா பேரும் என்ன நினைக்கிறாங்கனாக்கா, மேத்ஸ் வந்து ஃபார்முலா படிச்சுக்கணும், ஃபார்முலா படிச்சிட்டமாக்க நம்ம வேகமாக எழுதி பார்க்கணும், அப்போ தான் உங்களுக்கு செய்ய முடியும். ஃபார்முலாவே வேண்டாம். நீங்கள் நீங்கள் ஃபார்முலா படிச்சிட்டீங்க அப்படின்னா டைம் தான் ஆகும். நார்மல் மெத்தடில் தான் போட முடியும். உங்களால் ஷார்ட்கட் பண்ணவே முடியாது. 99% நோ. எங்களோட தாரக மந்திரமே அதான், 100% ஷார்ட்கட், 99% நோ ஃபார்முலா. இதே பேசிஸ். அந்த மாதிரி படித்தா தான் உங்களால் ஜெயிக்க முடியும். அதனால் இதுதான் வந்து ப்ரிலிமினரி எக்ஸாம்ஸோடைய எக்ஸாம், அதாவது பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாமினேஷன். இதில் இப்படி தான் செய்யணும். நிறைய பேர் வந்து ஒரு 2 மாதம் படிக்கிறேன், 3 மாதம் படிக்கிறேன், நான் படித்து முடிச்சிருவேன். காம்படிஷன் பொறுத்தவரை ஒரு 2 மாதம் 3 மாதம்லாம் கண்டிப்பாக சான்ஸ்லெஸ், வாய்ப்பே கிடையாது. நீங்கள் என்ன செய்யணும்? குறைஞ்சபட்சம் மினிமம் 6 months ஆர் 1 year, என்னை பொறுத்தவரை 1 வருஷம் கண்டிப்பாக படிக்கணும். நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் புதுசாக படிக்க போகிறீங்கன்னா மினிமம் 1 வருஷம் படிக்கணும். சில பேர் என்ன நினைக்கிறாங்கனாக்கா, சார் இந்த 3 புக் தானே, 3 புக் முடிச்சு விட்றீங்களா, முடிச்சுட்டா போதுமா, முடிச்சா மட்டும் பத்தாது. இது காலேஜ் மாதிரி கிடையாது. நீங்கள் எக்ஸாம் எழுதி என்ன எழுதினாலும் எக்ஸாம் எழுதி மார்க் போட்டு பாஸ் பண்ணி விட்ருவாங்க. அப்படி கிடையாது. உங்களுக்கு ஒவ்வொரு செகண்டுமே நீ மிச்சம் பண்ணுறதுக்கு எப்படி செய்கிறது அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமை பொறுத்தளவில் சிலபஸ் வெரி லிமிட்டட் சிலபஸ். ரயில்வே எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சியோட ஈஸியான எக்ஸாம் தான், அதில் மாற்றிருக்கிறதே கிடையாது. எக்ஸாம் ரொம்ப டெட் ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் நம்மளுக்கு மேக்ஸிமம் ப்ராப்ளம் என்னன்னாக்க டைம் பத்தாது. டைம் பத்தாத காரணம் என்னன்னாக்க நம்ம ஷார்ட்கட்டில் படிக்கலை. இப்போ ஷார்ட்கட்டில் படித்தா தான் உங்களால் ஜெயிக்கவே முடியும். அப்போது முக்கிய ப்ராப்ளம் என்ன? டைம் பத்தாத ப்ராப்ளத்தை நம்ம ஷார்ட் அவுட் பண்ணணும். அப்போ டைம் பத்தாத நம்ம ஷார்ட் அவுட் பண்ணணும்னாக்கா நம்ம ஷார்ட்கட் படிக்கணும், ட்ரிக்ஸ் படிக்கணும். மேத்ஸை பொறுத்தவரை முடிஞ்ச அளவுக்கு எழுதாமல், இப்போ வந்து 30 கொஷின் கேட்குறாங்களா, ஒரு 15 கொஷினை நீங்கள் எழுதாமல் ஆன்சர் சொல்லணும். மீதி 15 கொஷினுக்கு 1 லைனோ 2 லைனோ 3 லைனோ எழுதி பழகிக்குங்க. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு கொஷினை வந்து ரீட் பண்ணவனே உங்களுக்கு ஆன்சர் சொல்ல தெரியணும் அப்படின்னு சொன்னால் தான் உங்களால் ஜெயிக்க முடியும். அதனால் என்னைய பொறுத்தவரை ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் வரீங்க, நீங்கள் வேலை வாங்கன்னு நினச்சா மினிமம் 1 year சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு படிக்கணும். டிஎன்பிசிக்கு பார்த்தா டிஎன்பிசிக்கு 2 years, more than 2 years தான். பட் சென்ட்ரல் கவர்மெண்ட் பொறுத்தளவில் மினிமம் 1 year கம்பல்சரி படித்தே ஆகணும். எதற்காக? நிறைய பேர் போர்ஷன் முடிச்சுட்டாங்க, போர்ஷன் முடிச்சோடனே போதும் சார் நான் வீட்டில் உட்காந்து படிச்சுக்கிறேன் அப்படின்னா இது அந்த மாதிரி கிடையாது. ஒவ்வொரு மொட்டமும் சம்மு செய்ய 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 நம்ம ஷார்ட்கட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஒரு மாதிரி சொல்லி கொடுத்துருப்போம், அப்புறம் வேறு மாதிரி சொல்லி கொடுத்துருப்போம். அப்போ ஆன்சர் வந்து எப்படி போகுதுன்னு சொல்லலாம், அல்ல நீங்கள் பார்க்காம எப்படி செய்கிறது. இது வந்து ஒவ்வொரு வட்டமாக நம்மளோட இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகிறது. அது எப்போ இன்க்ரீஸ் பண்ண முடியும்னா ப்ராக்டிஸ் இருந்தால் தான் இன்க்ரீஸ் பண்ண முடியும். அதனால் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்தளவில் மினிமம் 1 year படிச்சிங்க தான் ஜெயிக்க முடியும். காரணம் என்னன்னு சொல்லிடுறேன். இப்போ இந்த என்டிபிசி எக்ஸாம்ஸ் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் கால்ஃபா பண்ணியிருக்காங்க, 1 மாதம் டைம் கொடுத்துருக்காங்க. அடுத்த மாதம் 13/10 நீங்கள் லாஸ்ட் டேட்டு. அதுக்கடுத்து உங்கள் எக்ஸாம்ஸ் 3 மாதமோ 4 மாதம் கழிச்சு தான் வரும். ஏன்னா நம்மளுக்கு இன்னும் நிறைய எக்ஸாம்ஸ் வைக்காமல் இருக்காங்க. ஜேஇ வைக்கலை, லோக்கல் பைலட் வைக்கலை, டெக்னீஷியன் வைக்கலை, இதெல்லாம் வச்சுட்டு தான் உங்களுக்கு வைக்கணும். ஸோ குறைஞ்சபட்சம் 4 மாதத்துக்கு மேலாகும் ப்ரிலிமினரி எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்கு. ப்ரிலிமினரி எக்ஸாம்ஸ் எழுதி முடிச்சுட்டு அதுக்கடுத்து நீங்கள் ரிசல்ட் எதிர்பார்க்கணும். ரிசல்ட்டுக்கு 1 மாதமோ 2 மாதம் எதிர்பார்க்கணும். திருப்பி ரிசல்ட் முடிச்சோடனே அடுத்து ஒரு 3 மாதத்துக்கு கழிச்சு 2 மாதம் கழிச்சோ 3 மாதம் கழிச்சோ ஒரு எக்ஸாம் வரும், மெயின் எக்ஸாம். மெயின் எக்ஸாம் எழுதி அதுக்கு ரிசல்ட்டை பார்ப்போம். ஸோ இந்த பீரியடில் நம்மளுக்கு 1 வருஷம் ஆயிரும். ஒரு எக்ஸாம் எழுதி நீங்கள் ரிசல்ட் பார்க்கறதுக்கு 1 வருஷம். இன் மீன் டைம் நம்ம என்ன செய்வோம்? குரூப் டி எக்ஸாம்ஸ் எழுதலாம், புரியுதா? அப்போ அண்டர் கிராஜுவேட் எக்ஸாம்ஸ் வருது, வந்து கிராஜுவேட் எக்ஸாம் வந்து அவங்க கல்ஃபா பண்ணியிருக்காங்க என்டிபிசி. அண்டர் கிராஜுவேட் எக்ஸாம் இருக்குது, அதை நீங்கள் எழுதலாம். ஊடால எஸ்எஸ்சி எக்ஸாம் எழுதலாம். ஊடால என்னென்ன எக்ஸாம் எல்லாமே எழுதலாம். பட் ஒரு எக்ஸாம்ன்றது அதோடைய ஃபைனல் ரிசல்ட் பார்க்க 1 வருஷம் ஆகும். அதனால் என்னையை பொறுத்தளவில் நீ காம்படிட்டிவ் எக்ஸாம்னா 1 வருஷம் படிச்சிட்டிங்கனாக்கா யூ வில் தரவு. 1 வருஷம் முடிச்சுட்டு ஒய்நாட்டு நீங்கள் வந்து 3 மாதத்தில் வாங்கலாம், முன்னாடி 7 6 மாதத்தில் வாங்கலாம்,
9 மாதத்தில் வாங்கலாம், இல்லை 1 வருஷத்துல வாங்கலாம். பட் நீங்கள் தரவு பண்ணிட்டீங்கன்னாக்க நீங்கள் என்ன எழுதினாலும் உங்களுக்கு வேலை உண்டு. அவ்வளவுக்கு ஒர்க் பண்ணணும், பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணணும், சிஸ்டமேட்டிக் ஹார்ட் ஒர்க், வெறி பிடிச்ச மாதிரி படிக்கணும். சும்மா லேசுப்பட்ட காரியம் கிடையாது, வெறி பிடிச்ச மாதிரி படிக்கணும். அந்த மாதிரி படித்தா தான் உங்களால் ஜெயிக்க முடியும். அதற்காகவே நான் வந்து ரயில்வேல 23 வருஷமாக ரயில்வே ஸ்டேஷன் மாஸ்டர் ஒர்க் பண்ணிவிட்டு லாஸ்ட் இயர் விஆர்எஸ் கொடுத்துட்டு முழு மூச்சாக நம்ம மக்களை வந்து வேலைக்கு அனுப்பணும் முடிவில் ஃபுல் டைமாக கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம். மதுரை எய்ம் கெரியர் இன்ஸ்டியூட் அண்ணா நகரில் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம். மார்னிங் கிளாஸ் இருக்குது அல்லது ஈவினிங் கிளாஸ் 2 பேஜ் நடந்துகிட்ருக்கு. உங்களுக்கு எது பிடிக்குமோ, எந்த பேஜ் பிடிக்குமோ ஜாயின் பண்ணிக்கோங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ், மெயினாக இப்போ ரயில்வே எக்ஸாம்ஸ் அண்ட் எஸ்எஸ்சி எக்ஸாம் கிளாஸ் போயிட்டுருக்கு. ஜாயின் பண்ணக்கூடிய நண்பர்கள் இருந்தீங்களாக இம்மிடியேட்டாக ஜாயின் பண்ணுங்கள். ஹாஸ்டல், லேடிஸ் ஹாஸ்டல் நம்ம கேம்பஸ்லேயே இருக்குது. மாடியில் லேடிஸ் ஹாஸ்டல், ஜென்ஸ் ஹாஸ்டல் வந்து பக்கத்தில் ஒரு 2 தெரு தாண்டி இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஃபெசிலிட்டியோட கிளாஸ் நடத்திக்கிட்டு இருக்கோம். நாங்கள் ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் தான் ரயில்வே கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ரயில்வே ரிட்டையர்ட் ஆனவங்க வந்து ஜிகே எடுத்துக்கிட்டு இருக்காங்க, ஆல்ரெடி ரீசனிங் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் தான். அதனால் உங்களுக்கு 100% உங்களுக்கு வெற்றி நிச்சயம். உங்களுடைய உழைப்பு கண்டிப்பாக இருக்கணும். எங்களுடைய பார்ட் 100% கரெக்டாக பெர்ஃபெக்டாக பண்ணிடுவோம். பட் உங்களுடைய உழைப்பு கண்டிப்பாக இருந்துச்சுனாக்க வெற்றி நிச்சயம். நன்றி நண்பர்களே, நன்றி, வணக்கம். வெற்றி பெற வாழ்த்துக்கிறோம். இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.